சென்னையில் கொட்டி தீர்த்த கனமழையால் சாலையில் மழைநீர் வெள்ளம் போல் பெருக்கெடுத்து ஓடியது. சென்னை சேப்பாக்கம், திருவல்லிக்கேணி, தீநகர், ராயப்பேட்டை, தேனாப்பேட்டை உள்ளிட்ட பல்வேறு இடங்களில் பரவலாக கனமழை பெய்தது. பெரும்பாலான இடங்களில் பலத்த காற்றுடன் கனமழை கொட்டி தீர்த்தது. இதேபோல் தாம்பரம், கூடுவாஞ்சேரி, மாதவரம், பெரம்பூர், வில்லிவாக்கம், ஆர்கே நகர், அம்பத்தூர், கொளத்தூர் ஆகிய பகுதிகளில் சுமார் 1 மணி நேரம் கனமழை பெய்தது. இதனால் வாகன ஓட்டிகள் ஆங்காங்கே நின்றுவிட்டனர். கனமழை காரணமாக சாலைகளில் பல இடங்களில் தண்ணீர் தேங்கி நிற்பதோடு பல சாலைகளில் தண்ணீர் பெருக்கெடுத்து ஓடியது. கடந்த சில மாதங்களில் இல்லாத அளவிற்கு சென்னையில் பலத்த மழை பெய்ததால் மக்கள் மகிழ்ச்சி அடைந்தனர். மழை பெஞ்சுக்கிட்டே இருக்கு. இன்னும் தொடர்ந்து இன்னும் ஒரு மழை வந்தாலும் கூட பரவாயில்ல. இதை விட இந்த தண்ணி இல்லாமல் கஷ்டப்படுறதை விட இப்போ தண்ணி வந்ததுனால எங்களுக்கு இன்னும் சந்தோஷம். இன்னும் 1 hour மழை பெஞ்சாலும் கூட பரவாயில்லை எங்களுக்கு. சந்திராயன் 2 செயற்கைக்கோள் அடுத்த ஆண்டு நிலவில் இறங்கி ஆராய்ச்சிகளை மேற்கொள்ளும் என இஸ்ரோ மைய இயக்குநர் மயில்சாமி அண்ணாதுரை தெரிவித்துள்ளார். நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோட்டில் தனியார் கல்லூரி பட்டமளிப்பு விழாவில் கலந்து கொண்ட போது அவர் இவ்வாறு கூறினார். மேலும் சூரியன் மற்றும் புதன் கோள்களை ஆய்வு செய்வதற்கான முதல்கட்ட பணிகள் நடைபெற்று வருவதாகவும் மயில்சாமி அண்ணாதுரை தெரிவித்தார். இதுவரை சர்வதேச விண்வெளி ஆய்வு மையத்தில் இந்தியா இணையவில்லை என்றும் நிலவில் நிரந்தர ஆய்வு மையம் அமைந்தால் அதில் இந்தியா இணைந்து பணியாற்றும் என்றும் குறிப்பிட்டார். சந்திராயன் 2 செயற்கைக்கோள் அடுத்த ஆண்டு நிலவில் இறங்கி ஆராய்ச்சிகளை மேற்கொள்ளும் வகையில் திட்டமிடப்பட்டுள்ளது என்றும் இஸ்ரோ மைய இயக்குநர் மயில்சாமி அண்ணாதுரை கூறினார். சந்திரயான் 1 வந்து அது நிலவை சுற்றிட்டே இருந்தாலும் கூட அதனோட தொலைத்தொடர்பு இது 2009 முடிவில் இதெல்லாம் போயிடுச்சு. ஆனால் சந்திரயான் 2க்கான பணி இப்போ வந்து இறுதிக்கட்ட பணிகள் நடந்துகிட்டு இருக்குது. சந்திரயான் 2ங்கிறது வந்து 3 கட்டமாக இருக்கிறது. ஒன்று வந்து சந்திரயான் 1 மாதிரி நிலவை போய் அடையிறது 100 கிலோமீட்டர் தூரத்தில். 100 கிலோமீட்டர் போனால் பிறகு அங்கேருந்து வந்து லேண்டர்னு இன்னொரு பகுதி அங்கிருந்து பிரிஞ்சு வரும். அது பிரிஞ்சு வந்து மெதுவாக நிலவில் இறங்கும். எந்த இடத்துக்கு வேணுமோ அந்த மாதிரி நிலவில் இறங்கும். சந்திரயான் உள்ள வந்து மோதி அதனுடைய பணி போயிடுச்சு. அதாவது மூன் இம்பேக்ட் ப்ரோப்னு. இது வந்து அப்படி இல்லாமல் மெதுவாக அது இறங்கின பிறகு அங்கேருந்து 6 சக்கர வண்டி வெளியே வரும். அப்போது அந்த வந்து நிலவில் இறங்க லேண்டரும் சரி, இந்த 6 சக்கர வண்டி ரோவர் அப்படிங்கிறது சரி, அது வந்து நிலவினுடைய தரைப்பகுதியில் அதனுடைய ஆராய்ச்சிகளை தொடங்கும். அது வந்து 2018 ஆரம்பத்தில் அதனுடைய பணி நிலவில் இருக்குன்னு நினைக்கிறேன். தமிழகத்தில் பள்ளி பாடத்திட்டங்கள் சிபிஎஸ்இக்கு இணையாக மாற்றம் செய்ய 9 பேர் கொண்ட குழு அமைக்கப்பட்டுள்ளதாக பள்ளிக் கல்வித்துறை அமைச்சர் கே. செங்கோட்டையன் தெரிவித்துள்ளார். இந்த ஆண்டு 10,000 பள்ளிகளுக்கு நவீன கழிப்பறை வசதிகள் செய்து தரப்படும் என்றும் அவர் கூறினார். பரிசீலிப்பது மற்றும் மாற்றங்கள் உருவாக்குவது, பள்ளியினுடைய வளர்ச்சிகள் குறித்து பல்வேறு மாற்றங்களை உருவாக்குவதற்காக என்னுடைய தலைமையில் ஒரு குழு அமைக்கப்பட்டிருக்கிறது. அந்த குழு அதிலே பாலகுருசாமி அவர்கள் முன்னாள் அண்ணா பல்கலைக்கழகத்துறை துணைவேந்தர், சிறந்த விஞ்ஞானி என்று பாராட்டப்படுகிற மயிலிசாமி அண்ணாதுரை அவர்கள், அதேபோல் நம்முடைய வேளாண்மை பல்கலைக்கழகத்துடைய துணைவேந்தர், முன்னாள் துணைவேந்தர், திருவள்ளூர் முன்னாள் துணைவேந்தர், தமிழ் பல்கலைக்கழகத்துடைய துணைவேந்தர், இது போன்ற பல்வேறு சிறந்த கல்வியாளர்களை வைத்து இதுவரையிலும் இந்திய நாட்டில் கண்டிராத அளவிற்கு தமிழகத்தில் ஒரு புதிய மாற்றங்களை கல்வித்துறையை மாற்ற வேண்டும் என்ற முறையில் நாங்கள் பணியாற்றி கொண்டிருக்கிறோம். ஜிஎஸ்டி வரி விதிப்பில் உள்ள பிரச்சினைகள் குறித்து வரும் நாடாளுமன்ற கூட்டத்தொடரில் அதிமுக சார்பில் குரல் எழுப்பப்படும் என மக்களவை துணை சபாநாயகர் தம்பிதுரை கூறியுள்ளார். கரூரில் அவர் செய்தியாளர்களுக்கு அளித்த பேட்டியில் இவ்வாறு தெரிவித்தார். ஜிஎஸ்டியில் வந்து சில பிரச்சனைகளை பற்றி இப்பொழுது வந்து தொழில் கூட்டமைப்பை சார்ந்தவர்கள் இங்கே வெளிப்படுத்தியிருக்கிறார்கள். குறிப்பாக ஜவுளித்துறையிலே சில இடர்பாடுகள் இருக்கின்றன, கஷ்டங்கள் இருக்கின்றன. அவற்றை நீக்க வேண்டும் என்று கோரிக்கை வைத்திருக்கிறார்கள். இதுவரையில் ஜவுளித்துறைக்கு இது போன்ற வரி விதிப்பு இல்லாமல் இருந்தது. விவசாயத்துக்கு எப்படி இல்லையோ அப்படி இல்லாமல் இருந்தது. ஜிஎஸ்டி வந்ததன் மூலமாக ஜவுளித்துறைக்கும் இப்பொழுது இசைத்தறிய உற்பத்தியாளர்களுக்கெல்லாம் ஜிஎஸ்டி வரி விதித்தன் காரணமாக பல இன்னல்கள் உருவாகி இருக்கின்றன. அதை களைய வேண்டும் என்று கோரிக்கை வைத்திருக்கிறார்கள். இவற்றை நாங்கள் நாடாளுமன்றத்தில் குரல் கொடுத்து அனைத்து இந்திய அண்ணா எழுப்புவோம். அது மட்டுமல்லாமல் அமைச்சர் அவர்களை சந்தித்து இந்த கோரிக்கைகளை நிவர்த்தி செய்வதற்காக நாங்கள் பாடுபடுவோம்.
திருவாரூர் மாவட்டம் நன்னிலத்தை அடுத்து நல்லமாங்கையில் மறைந்த திரைப்பட இயக்குநர் கே பாலச்சந்திரனின் வெண்கல சிலை திறக்கப்பட்டது. இயக்குநர் பாலச்சந்திரனின் சொந்த ஊரான நல்லமாங்குடியில் நடைபெற்ற இந்த விழாவில் கே பாலச்சந்திரன் மனைவி ராஜம் சிலையை திறந்து வைத்தார். நிகழ்ச்சியில் கவிஞர் வைரமுத்து, இயக்குநர்கள் மணிரத்னம், வசந்த், சரண், தயாரிப்பாளர்கள் பிரமித் நடராஜன், புஷ்பா கந்தசாமி உள்ளிட்ட பிரமுகர்களும் நூற்றுக்கணக்கான பொதுமக்களும் கலந்து கொண்டனர். நிகழ்ச்சியில் பேசிய கவிஞர் வைரமுத்து, தான் இயக்கிய திரைப்படங்களின் மூலம் இளைஞர்களுக்கு நம்பிக்கை தரக்கூடியவராகவும் மூட நம்பிக்கைகளை உடைப்பவராகவும் திகழ்ந்தவர் கே பாலச்சந்தர் என புகழ்ந்துரைத்தார். தனது திரைப்படங்களில் வரும் பாடல்களின் வரிகளுக்கு மிகுந்த மதிப்பு கொடுக்க கூடியவராகவும் கவிஞர்களை மதிப்பவராகவும் விளங்கியவர் கே பாலச்சந்தர் எனவும் வைரமுத்து குறிப்பிட்டார். இந்த ஒரு சராசரி குடும்பத்தில் பிறந்த ஒருவன், தன்னுடைய வாழ்க்கையை ஒரு கிராமத்தில் தொடங்கிய ஒருவன் ஜனாதிபதியிடம் சென்று தாதா சாஹே பால்கே விருது பெற உயர முடியும் என்றால், இங்கிருக்கும் இளைஞர்களே, என் தம்பிமார்களே, என் தங்கைமார்களே, உங்களுக்கும் அந்த ஆற்றல் இருக்கிறது என்பதை உணர்த்தத்தான் இந்த சிலை மௌனமாக உங்களை ஊக்குவித்துக் கொண்டிருக்கிறது. தமிழ்நாட்டுக்கு இது ஒரு பாடம், தமிழர்களுக்கு இது உற்சாக சின்னம், இது ஒரு குறியீடு. இந்த குறியீட்டின் வாயிலாக தமிழ் கலை மிளிர வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன். இந்து அமைப்பினர் மீது தாக்குதல் தொடருமேயானால் தமிழகம் கலவர பூமியாக மாறும் என்று கருத்து கூறிய மத்திய இணையமைச்சர் பொன் ராதாகிருஷ்ணன் மீது வழக்கு பதிவு செய்ய வேண்டும் என நாகர்கோவில் நடந்த காங்கிரஸ் கூட்டத்தில் வலியுறுத்தியுள்ளனர். கன்னியாகுமரி மாவட்ட காங்கிரஸ் ஆலோசனைக் கூட்டம் நாகர்கோவிலில் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் குளைச்சல் சட்டமன்ற உறுப்பினர் பிரின்ஸ், கிள்ளியூர் சட்டமன்ற உறுப்பினர் ராஜேஷ்குமார் ஆகியோர் கலந்து கொண்டனர். அப்போது பேசிய மாவட்ட செயலாளர் ராதாகிருஷ்ணன், இந்து அமைப்பை சேர்ந்த நிர்வாகிகள் தாக்கப்படுவதை தடுக்காவிட்டால் தமிழகம் கலவர பூமியாக மாறும் என்று பொன் ராதாகிருஷ்ணன் கருத்து தெரிவித்தது தேசிய பாதுகாப்பு சட்டத்திற்கு எதிராக உள்ளதால் அவர் மீது வழக்கு பதிவு செய்ய வேண்டும் என தெரிவித்தார். கொடைக்கானல் கீழ்மலையில் பண்ணைக்காடு அருகே ஊரல்பட்டியில் மர்ம காய்ச்சலால் இளம்பெண் உயிரிழந்தார். திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானல் கீழ்மலையில் பண்ணைக்காடு பேரூராட்சிக்கு உட்பட்ட பகுதிகளில் மர்ம காய்ச்சல் பரவி வருகிறது. கடந்த ஒரு மாதத்தில் 300க்கும் மேற்பட்டோர் பண்ணைக்காடு அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று சென்றுள்ளனர். இந்நிலையில் ஊரல்பட்டியை சேர்ந்த முத்துப்பிரியா என்கிற இளம்பெண் காய்ச்சலால் கடந்த 2 நாட்களாக பண்ணைக்காடு அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்தார். சிகிச்சையில் எந்த முன்னேற்றமும் இல்லாததால் வத்தலகுண்டு தனியார் மருத்துவமனைக்கு கொண்டு சென்ற போது அவர் உயிரிழந்தார். காய்ச்சலால் உயிரிழந்த முத்துப்பிரியாவுக்கு 2 பிள்ளைகள் உள்ளனர். சேலம் மாவட்டம் சங்கரகிரி வட்டத்தில் மர்ம காய்ச்சலால் ஒரே நாளில் 2 மாணவிகள் உயிரிழந்தது ஊர் மக்களிடையே பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. சேலம் மாவட்டம் சங்கரகிரி வட்டம் காவிரிப்பட்டி ஊராட்சி வற்றாம்பாளையத்தை சேர்ந்த ரவி என்பவரின் மகள் ஷாலினிக்கு கடந்த சில நாட்களாக காய்ச்சல் இருந்தது. இந்நிலையில் ஈரோடு தனியார் மருத்துவமனையில் சிகிச்சை பலனின்றி ஷாலினி உயிரிழந்தார். அதே காவிரிப்பட்டி ஊராட்சி மேட்டூரை சேர்ந்த செல்வம் என்பவரின் மகள் ரித்திகாவும் மர்ம காய்ச்சலால் ஈரோடு தனியார் மருத்துவமனையில் உயிரிழந்தார். காவிரிப்பட்டி ஊராட்சியில் மருத்துவ குழுவினர் முகாம் அமைத்து காய்ச்சல் பரவாமல் தடுக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என ஊர் கோரிக்கை விடுத்துள்ளனர். காவிரிப்பட்டி ஊராட்சியில் ஒரே நாளில் 2 சிறுமிகள் மர்ம காய்ச்சலால் உயிரிழந்தது சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. இங்கே வந்து எதையுமே கண்டுக்கிறது கிடையாது. தண்ணி 4 நாளைக்கு 5 நாளைக்கு ஒரு போட்டு எடுத்து விட்றாங்க. ஊரில் இருக்கிற பஞ்சாயத்து வந்து சுத்தம் பண்ணுறது இல்லை, சரியாக வராதுனால இப்போ இன்றைக்கி இந்த கிராமத்தில் வந்து 3 உருப்படி செத்துருக்குது. குழந்தைய 2 வற்றாமலையத்தில் ஒன்று, இன்றைக்கி மோட்டூரில் ஒன்று, சுண்ணாம்புக்கட்டில் ஒன்று, 3 இன்றைக்கி செத்துருக்குது. இதை பற்றி யாரும் எந்த அதிகாரியும் சரியாக கண்டுக்கிறது இல்லை. கடலூர் மாவட்டம் சிதம்பரத்தில் தமிழக அரசை கண்டித்து விஸ்வகர்மா சங்கத்தினர் உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டனர். 10ஆம் வகுப்பு தமிழ் பாடநூலில் சிலப்பதிகார பாடத்தில் பொற்கொல்லன் கைவனை என குறிப்பிட்டுள்ளதை கண்டித்து சிதம்பரம் விஸ்வகர்மா சங்கத்தின் சார்பில் காந்தி சிலை அருகே உண்ணாவிரதம் நடைபெற்றது. இதில் 100க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர். பொற்கொல்லரை இழிவுபடுத்தும் சொற்களை பாடத்தில் இருந்து நீக்க வேண்டும் என அவர்கள் கோரிக்கை விடுத்தனர். கடலூர் மாவட்டம் நெய்வேலியில் 20வது புத்தக கண்காட்சி நிறைவடைந்தது. கடலூர் மாவட்டம் நெய்வேலியில் தமிழகத்திலேயே 2வது பெரிய புத்தக கண்காட்சி ஜூன் 30ஆம் தேதி தொடங்கி நேற்று வரை 10 நாட்கள் நடைபெற்றது. இதில் 160 பதிப்பகங்களில் இருந்து 139 விற்பனை அரங்குகள் அமைக்கப்பட்டு இருந்தன. கல்வி, பொருளாதாரம், இலக்கியம், அறிவியல், கவிதைகள், அரசியல் உள்ளிட்ட அனைத்து வகையான புத்தகங்களும் விற்பனைக்கு வைக்கப்பட்டிருந்தன.
குழந்தைகளுக்கு தேவையான குறுந்தகடுகள், மென்பொருட்கள் மற்றும் பொழுதுபோக்கு கருவிகளும் இடம்பெற்றிருந்தன. கல்வியில் பின்தங்கிய கடலூர் மாவட்ட மாணவ மாணவிகளுக்கு கல்வி அறிவை வளர்த்துக் கொள்ள நெய்வேலி புத்தக கண்காட்சி பயனுள்ளதாக இருந்தது. இந்த கண்காட்சிக்கு கடந்த ஆண்டை விட குறைவான பார்வையாளர்களே வந்திருந்தனர். சென்னையில் ரொம்ப பெரிய நகரத்தில் இருக்கனால எங்களால் போய் அந்த இடத்துல வாங்க முடியல. ஆனால் நெய்வேலியில் இருக்கனால எங்களுக்கு சுத்துப்பட்டு கிராமத்தில் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கு. அங்கேருந்து இங்கே வர புக்கு எல்லாம் டிஸ்கவுண்ட் விலையில் தராங்க. எனக்கு தேவையான ஜென்ரல் நாலேஜ் புக்கு எல்லாமே இருக்குங்க. அதனால எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. தமிழக அரசை கண்டித்து சென்னையில் கருப்பு பட்டை அணிந்து காலவரையற்ற காத்திருப்பு போராட்டம் நடத்தவுள்ளதாக மக்கள் நல பணியாளர்கள் சங்க தலைவர் தெரிவித்துள்ளார். திண்டுக்கல்லில் தமிழ்நாடு மக்கள் நல பணியாளர்கள் சங்கத்தின் கூட்டம் நடைபெற்றது. கூட்டத்திற்கு பின் செய்தியாளர்களிடம் பேசிய சங்க தலைவர் செல்லப்பாண்டியன், அதிமுக அரசால் 3வது முறையாக பணி நீக்கப்பட்ட 13,500 மக்கள் நல பணியாளர்கள் சங்க குடும்பங்கள் கடந்த 6 ஆண்டுகளாக வாழ்வாதாரம் இழந்து வறுமையில் வாடி வருவதாக தெரிவித்தார். மீண்டும் பணி நியமன ஆணை வழங்கும் அறிவிப்பை வெளியிடும் வரை சென்னை சேப்பாக்கம் விருந்தினர் மாளிகை முன்பு கருப்பு பட்டை அணிந்து காத்திருப்பு போராட்டம் நடத்தவுள்ளதாக செல்லப்பாண்டியன் தெரிவித்தார். 13/7/2017 இருந்து மீண்டும் பணி நியமனத்துறை கிடைக்கும் வரை எங்கள் வாழ்க்கையில் இருளடைந்திருக்கிறது என்ற எடுத்துக்காட்டு கருப்பு வண்ண பேட்ச், கருப்பு பதாகைகள், கருப்பு வண்ண அட்டைகளை சென்னை அரசு சேப்பாக்கம் அரசு விருந்தினர் மீண்டும் பணி நியமனத்துறை காத்திருக்கும் போராட்டத்தை நடத்த உள்ளோம். திண்டுக்கல்லில் நடந்த மூத்தோருக்கான மாநில அளவிலான ஐவர் பூப்பந்தாட்ட போட்டியில் நெய்வேலி அணி வெற்றி பெற்று சுழற் கோப்பையை கைப்பற்றியது. திண்டுக்கல் அருகே தாமரைப்பாடியில் மாநில அளவிலான ஐவர் பூப்பந்தாட்ட போட்டி நடைபெற்றது. இதில் சென்னை, திருச்சி, கோவை, கடலூர், மதுரை, திருநெல்வேலி உள்ளிட்ட மாவட்டங்களைச் சேர்ந்த 45 அணிகள் பங்கேற்றன. இறுதிப் போட்டியில் நெய்வேலி அணியும் சென்னை அம்பத்தூர் அணியும் மோதின. இதில் 4 புள்ளிகளுடன் நெய்வேலி அணி முதலிடம் பெற்றது. 3 புள்ளிகளுடன் அம்பத்தூர் அணி 2ஆம் இடம் பெற்றது. திண்டுக்கல் அணி 3ஆம் இடமும் பிடித்தது. வெற்றி பெற்ற அணிகளுக்கு சுழற்கோப்பையும் பணப்பரிசும் வழங்கப்பட்டன. ஒரு ஒற்றுமைனாலும் நம்மளுடைய ஒரு நம்பிக்கையினாலும் எல்லாரும் டெய்லி ப்ராக்டிஸ் பண்ணும்போது அந்த பிளட் கொலஸ்ட்ரால் இது மாதிரி உள்ள சுகர் எல்லாமே நல்லா ஹெல்த்து நல்லா கிடைக்கிது. இன்னொன்று மனசில் உங்களுக்கு ஃப்ரீயாக இருக்கும். எல்லாம் சாயங்காலம் எல்லாம் விளையாண்டு வரும்போது ஒரு நல்லா இருக்கும். டெய்லி வேர்க்கும் போது உங்களுக்கு உடம்பு ஆரோக்கியமும் ஒரு தன்னம்பிக்கையும் வளரும். இன்னொன்று என்னென்னா இதில் எல்லாம் ஒரு ஒற்றுமையாக டீம்னு சொல்கிறோம் இல்லையா, ஒற்றுமையாக இருக்கும். தருமபுரி மாவட்டம் ஒகேனக்கலில் காவிரி ஆற்றில் நீர்வரத்து அதிகரித்துள்ள நிலையில் அங்கு சுற்றுலா பயணிகள் வருகை அதிகரித்துள்ளது. கர்நாடகத்தில் பெய்த மழையால் கபினி, கிருஷ்ணராஜசாகர் அணைகள் நிரம்பியதை அடுத்து அந்த அணையிலிருந்து தண்ணீர் திறந்துவிடப்பட்டுள்ளது. இதனால் தமிழக கர்நாடக எல்லைப் பகுதியான பிலிகுண்டிற்கு 2000 கன அடி தண்ணீர் வந்து கொண்டிருக்கிறது. இதனால் 2 மாதங்களாக வறண்டு கிடந்த ஒகேனக்கலில் தற்போது நீர்வரத்து அதிகரித்துள்ளதால் சுற்றுலா பயணிகள் அங்கு படையெடுத்து வருகின்றனர். இதனால் ஒகேனக்கலில் வணிகமும் களை கட்டியுள்ளது. பரிசலில் சவாரி செய்வதிலும் சுற்றுலா பயணிகள் ஆர்வம் காட்டி வருகின்றனர். காவிரி ஆற்று நீர் சிக்கலுக்கு தீர்வு காண நாள்தோறும் தண்ணீரை பங்கிட்டுக் கொள்ளும் முறையை பின்பற்ற வேண்டும் என விவசாய சங்க தலைவர் நல்லசாமி தெரிவித்துள்ளார். தமிழ்நாடு விவசாயிகள் சங்கங்களின் கூட்டமைப்பு செயலாளர் நல்லசாமி நாமக்கல்லில் செய்தியாளர்களிடம் பேசினார். அப்போது காவிரி ஆற்று நீர் சிக்கலுக்கு தீர்வு காண மாதந்தோறும் நீர் பங்கீடு என்பதை விட்டுவிட்டு நாள்தோறும் நீரை பங்கிட்டுக் கொள்ள வேண்டும் என கருத்து தெரிவித்தார். இதை நடைமுறைப்படுத்த கோரி உச்சநீதிமன்றத்தில் தமிழக அரசு சீராய்வு மனு தாக்கல் செய்ய வேண்டும் என்றும் அவர் கேட்டுக் கொண்டார். காவிரியில் வரக்கூடிய தண்ணீரை தினந்தோறும் பங்கிட்டு அந்தந்த மாநிலங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டும். கர்நாடக நீர்த்தேக்கங்களில் தேக்கி வைத்தால் மாதாந்தர் அடிப்படையில் திறந்தால் இந்த கடந்த 2 ஆண்டுகளாக ஏற்பட்டு இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தகராறு தொடரும். இது தொடர்பாக இந்த தீர்ப்பை திருத்த கோரி தமிழ்நாடு அரசு உச்சநீதிமன்றத்தில் ஒரு சீராய்வு மனுவை தாக்கல் செய்ய வேண்டும். திருவள்ளூர் மாவட்டம் திருவாலங்காடு ஜாகிர்மங்கலம் மாதம்மன் கோவில் திருவிழாவில் 500க்கும் மேற்பட்டோர் தீமிதித்து நேர்த்திக்கடன் செலுத்தினர். திருவள்ளூர் மாவட்டம் திருவாலங்காடு ஜாகிர்மங்கலம் மாதம்மன் கோவில் திருவிழா கடந்த 5ஆம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கியது. திருவிழாவில் பகல் நேரத்தில் மகாபாரத சொற்பொழிவும் இரவில் தெருக்கூத்தும் நடைபெற்றன. திருவிழாவில் இறுதி நாளான நேற்று காப்பு கட்டி நோன்பிருந்த 500க்கும் மேற்பட்ட பக்தர்கள் தீமிதித்து நேர்த்திக்கடன் செலுத்தினர். முற்கால சோழர்களின் வம்சாவளி கட்டிய கம்போடிய ஹிந்து கோவில் யுனெஸ்கோ அமைப்பால் பாரம்பரிய சின்னமாக அறிவிக்கப்பட்டுள்ளது. கம்போடியா நாட்டின் கம்போங்தோம் மாகாணம்
ஈசானபுர நகரில் உள்ள சம்போர் பிரைகுக் என்ற இந்து கோவிலை யுனெஸ்கோ அமைப்பு பாரம்பரிய சின்னமாக அங்கீகரித்து இருக்கிறது. ஈசானபுரத்தை தலைநகராக கொண்டு ஆட்சி செய்த சென்லா வம்சத்தை சேர்ந்த ஈசானவர்மன் என்ற மன்னர் தனது ஆட்சி காலத்தில் 7ஆம் நூற்றாண்டில் இந்த கோவிலை கட்டியுள்ளார். இந்த வம்சத்தின் கடைசி மன்னர் 1ஆம் ஜெயவர்மன் ஆவார். இவர்கள் தமிழகத்தை ஆண்ட முற்கால சோழர்களின் வம்சாவளியினராக இருக்கலாம் என்று கருதப்படுகிறது. இந்த கோவில் மொத்தம் 25 சதுர கிலோமீட்டர் பரப்பளவை கொண்டதாகும். வெளிநாட்டு சுற்றுலா பயணிகளை அதிகம் ஈர்க்கும் இடமாக இது திகழ்கிறது.